வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் என்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு ஈசனே நற்கதி அருள்வாய். ஈசனே நற்கதி அருள்வாய் என்ற தலைப்பிலே கவியை பதிவாக்குகிறேன். உன்னை நினைந்து உரைகின்றேன், ஊழ்வினை யாவும் களைகின்றேன், உத்தம இறையை இணைகின்றேன், ஊற்றெடுப்பதோ பரசிவ வெள்ளம், ஊற்றெடுப்பதோ பரசிவ வெள்ளம், உரைகின்றேன் நாளும் கரைகின்றேன், உரைகின்றேன் நாளும் கரைகின்றேன், ஊக்கத்தை தந்தே ஏக்கத்தை போக்கு, உண்மை பொருளான சிவானந்த போதா, ஊமையின் கனவை நிஜமாக்கி ஈசா. வாழ்க வளமுடன். இக்கவியில் அந்த ஈசனை நற்கதி அருள்வாய் என்பதாக வந்திருக்கிறது. இது குருவை நினைந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்ற பாடலை சிந்தித்த போது என்னுள் எழுந்த கவி. உன்னை நினைந்து உரைகின்றேன், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று பார்க்கும்போது இறைநிலையோடு நாம் இரண்டர உறைவதாக இறைவனை மனதில் நினைக்க வேண்டும். ஊழ்வினையாவும் களைகின்றேன், அகத்தவம் ஏற்று ஆழ்மன தியானமாக என்னுள் இருக்கக்கூடிய தீவினைகளை நான் களைந்தார். உத்தம இறையை இணைகின்றேன், நமக்குள்ளே பதிவுகளின் தடுப்பாக நமக்கு அந்த இறை உணர்வு தெரியாமல் இருந்தது. ஊழ்வினை களைய நம்முள் இணைவாகும் என்பதை குரு தந்த விளக்கத்தின் மூலம் தெரிகிறது. உத்தம இறையை இணைகின்றேன், ஊற்றெடுப்பதோ பரசிவ வெள்ளம், நமக்குள் பல நினைவுகள் இயக்கமாகிறது. அத்தனையும் நாம் நினைத்து வருகிறதா என்று பார்த்தால் இல்லை. அந்த இறை நோக்கி நாம் எந்த அளவுக்கு பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ளே இறைவன் இந்த செயல்பாடை செய்கிறான் என்பதை உணர்வதாக இருக்கிறது. ஊற்றெடுப்பதோ பரசிவ வெள்ளம், உரைகின்றேன் நாளும் கரைகின்றேன், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று கூறும் குருவின் அந்த அடியை சிந்திக்கும் போது உரைகின்றேன் நாளும் கரைகின்றேன் என்பதாக வருகிறது. ஊக்கத்தை தந்தே ஏக்கத்தை போக்கு, என்னுள் இருந்து என்னை இயக்கு, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுது, நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே, என்னை மறந்தேன் என் வினை மறந்தேன் உனை மறந்தேன், ஆனால் என்னுள் இருந்து என்னை மீட்டு என்று குரு கூறும் அந்த நினைவில் ஊக்கத்தை தந்து ஏக்கத்தை போக்கு என்று வருகிறது. உண்மை பொருளான சிவானந்த போதா, எப்போதும் இருந்து கொண்டிருக்கூடிய இறைநிலை, தோன்றி மறைவது அத்தனையும் நிகழ்ச்சி, எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பதுதான் இறைநிலை, அதுதான் நிஜம் என்று குரு கூறியிருக்கக்கூடிய அந்த விளக்கம் அங்கே வருகிறது. ஓமையின் கனவை நிஜமாக்கி ஈசா. ஒரு நிகழ்ச்சி நம்முள் வருகிறது. அந்த நிகழ்ச்சியை பிறருக்கு சொல்லி விளக்க முடிகிறதா என்றால் சொல்லவே முடியவில்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் சிந்திக்கும் போது ஊமை கண்ட கனவாக அது இருக்கிறது என்பது விளங்குகிறது. இதைத்தான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று நமது குரு கூறியிருப்பதை நினைவு கூறுவதாக இருக்கிறது. ஆக அந்த ஈசனை நற்கதி நமக்கு அருள்வதாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். இவைகளை நாம்
பின்பற்றிச் சென்றால் நம்முள் அந்த இறைநிலை இன்டியூஷனாக உள் உணர்வு ஆகும் என்று நமது குரு கூறியிருப்பது சாத்தியக்கூறுதான் என்பதாக சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் எந்நாளும் வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கோ இக்கவி தந்து என்னுள் இந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.